இது வந்து வளர்ச்சி மனப்பான்மை கஷ்டந்தான் கதவு. ஏன் இந்த டாபிக் கஷ்டந்தான் கதவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கூட நெறைய அ கம்பீட் பண்ணுவாங்க, நெறைய போட்டி போடுவாங்க. படிக்கிறதுல இருந்தாலும் சரி, கேம்ஸா இருந்தாலும் சரி, நெறையாமே நம்ம கூட கம்பீட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், ஒரு மாரி டவுன் ஆயிருவோம். அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, ச்சே நம்மனால இது ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா, எப்பவுமே சொல்லுவாங்க, "ஃபெயிலியர் இஸ் a ladder to success." அதாவது நம்ம வந்து தோத்தோம்னா, இப்ப தோத்தது ஒரு அ கல்லுனா, தோத்த கல்லெல்லாம் வச்சு மேல போய் சக்சஸ்க்கு போணும். அந்த மாரி சொல்லுவாங்க. அப்படி நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு குரோத் மைண்ட் செட்டோட இருக்கணும். குரோத் மைண்ட் செட்டோட இருந்தா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தர். அப்புறம் வந்து வேப்பமர சாம்ராஜ்யம். கற்றலுக்கு உதவும்படி குறிப்புகள் எடுப்பது எப்படி? புரிந்து கொள்ளல், குறிப்பெடுத்தல், திட்டமிடுதல். கற்றலுக்கு உதவும்படி குறிப்புகள் எடுப்பது எப்படி? இது ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட் எப்படின்னா, வேப்பமர சாம்ராஜ்யம்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா, அ தளிர் வந்து அ அவ ஃப்ரெண்ட்ஸோட அவ வீட்டு பக்கத்துல இருக்கிற வேப்பமர இதில வந்து மீட்டிங் போடுவா. மீட்டிங்னா படிக்கிறதுக்காக, குரூப் ஸ்டடீஸ்க்காக கதிர் சித்தப்பா சொல்லி அவ போடுற மீட்டிங். அவளுக்கு எப்படி குறிப்பு எடுக்கணும், அவங்க கிளாஸுக்கு வரவங்களுக்கு எப்படி குறிப்பு எடுக்கணும்னு சொல்லி கதிர் சித்தப்பா சொல்லி தருவாரு. அது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நோட் புக்க ஒரு பேஜ 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு ஒரு பக்கம் இப்ப நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, இப்ப ரெயின்போன்னு படிக்கிறீங்கன்னா, நீங்க கலர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க ஒரு பக்கம். அ எக்ஸாம்பிள் கீவேர்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைட்ல வந்து அந்த கீவேர்ட் மட்டும் பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் அந்த சாப்டர்ல இருந்து புரிஞ்சுச்சு, எப்படியெல்லாம் அது படிக்கணும் அப்படின்லாம் நீங்க எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப கிளவரான பாயிண்ட் எடுக்கிற மெத்தட். இது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எக்ஸாம்க்கு ஒர்க் ஆச்சு.